தூத்துக்குடியில் 3 ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் 3 சக்கர வாகனம் கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அலைந்து வருகிறார். தூத்துக்குடி முள்ளக்காடு சாமிநகரைச் சேர்ந்தவர் கலையரசி. 14 ஆண்டுகளுக்கு முன்பு விபத்தில் கணவர் உயிரிழந்ததால் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். மகன் மற்றும் வயது முதிர்ந்த தாயுடன் வசித்து வரும் கலையரசி பணிக்கு சென்று வர மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார். அதனால் அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த கலையரசி ஆட்சியர் ரவிக்குமாரிடம் 3 சக்கர வாகனம் கேட்டு கோரிக்கை மனு அளித்தார். பேருந்தில் பயணம் செய்து வேலைக்கு செல்வது கடினமாக உள்ளதாக கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மோட்டார் பொருத்திய 3 சக்கர வாகனம் கேட்டு தொடர்ந்து மனு அளித்து வருவதாகவும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கலையரசி வேதனை தெரிவித்தார். நான் என்னால் நடக்க முடியாது. நான் கொஞ்சம் தனியாளர் கம்பெனியில் 2-3 வருஷமாக வேலை பார்த்தேன். எனக்கு இப்போ வண்டி போக்குவரத்து தடையாக இருக்குது. கார் ஒன்று வேன் முதல்ல வரல. இப்போ என்னால் அங்கே வேலை செஞ்சு எனக்கு பிழப்பு நடத்த முடியாது. என் கூட எங்கள் அம்மா மட்டும் இருக்குது. அதுக்கு 90 வயசு ஆகுது. எனக்கு வருமானம் ஒன்றும் கிடையாது. எனக்குன்னு ஒரு மோட்டர் பொருத்திய வண்டி கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மனு 2-3 வருஷமாக மனு கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. வந்துட்டு அலைஞ்சிட்டு தான் போகிறேன். எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தொகையும் கவர்மெண்ட்